அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள். தொடர்ந்து ஒரு சில ஃப்ரெண்ட்லி ஃபயர், அதாவது நட்பின் ரீதியாக அமெரிக்காவும் கொஞ்சம் ஈரானும் மாற்றி தாக்கல் நடத்திக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இன்னும் அந்த கொஞ்சம் பதற்றம் அப்படியே குறையாமையே இருக்குது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் நாளைக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோதான், வெற்றி தலைவரே நம்ம வெற்றி பெற்றுன்ற மாதிரி அந்த பக்கத்தரப்ப சொல்கிறாங்க. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? ஆல்மோஸ்ட் ரஷ்யாவுடைய வார் இன்று முழுமையாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு தரப்பில் பார்த்துடலாமே. ஸோ வீடியோக்குள்ள பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று இரவு சென்காம் என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவில் ஈரானுடைய எண்ணெய் கப்பல் எம்டியாக இருந்தது தான். நாங்கள் வார்னிங் கொடுத்தோம், தொடர்ந்து அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த என்ஜின் நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் அப்படின்னு அந்த வீடியோ பதிவு இரண்டுமே வெளியிட்டிருந்தாங்க. அங்கே ஸ்ரிக் அப்படின்ற ஒரு குட்டி தீவு ஒன்றுக்கு இருக்குது. அந்த இடத்துல ஒரு 4-5 போட் இருக்குது. அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. தொடர்ந்து ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டெஸ்ட்ராயர் உள்ளே வராமல் இருப்பதற்கான தாக்குதலை தொடர்ந்து அதிகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த தாக்குதல் இருந்தாலுமே அந்த மிரட்டல்கள் இரண்டு தரப்புலையுமே ரொம்ப கடுமையாக இருக்குது. தொடர்ந்து போர் நிறுத்தத்தை மீறி ஒரு சில கப்பல்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. நிச்சயமாக நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று கோபம் வந்தால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ ஈரானுக்கு கிடைச்ச ஒரு நாடு யுஏஇ தான். ஏதாவது ஒன்று ஓடி போய் அவங்கள பாவம் அடிக்கிறது. நேற்று கூட விமான நிலையத்தின் பக்கத்தில் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அவங்களும் வழக்கமாக டெய்லி அந்த கண்டனத்தை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களும் சாதாரண நாளாக இல்லை, யுஏயும் ஓரளவுக்கு ஈரானுக்கான அந்த கடும் கண்டனத்தை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அதை மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணும் இல்லை, கண்ணை குத்துற கண்டனம் தான் தெரிவிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அது யாராலும் தெரிவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இரண்டு தரப்புலையும் அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க, நாங்கள் தாக்கல் நடத்துகிறேன். நான் வரைபடத்தில் பார்க்கும்போது பேந்தர் அப்பாஸ் வழியாக சப்போஸ் இவங்க டோலெல்லாம் பே பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்தால் கூட ஈரானுடைய கப்பலாக இருந்தது அப்படின்னா தாக்கல் நடத்துகிறாங்க, எல்லாம் திரும்பி போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று ஒரு சீனானுடைய கப்பல் மீது கூட பெரிய அளவுக்கு ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டது. ஜேஏஎன் லீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது அமெரிக்காவுடைய பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ரொம்ப தீவிரமாயிடுச்சு. சரி, ரொம்ப தீவிரமாயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்களா அப்படின்னா, பாகிஸ்தான் ஓடி அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நகி பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இஸ்லாமாபாத்தில் ரெடி பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் நெக்ஸ்ட் வீக்கில் பேச்சுவார்த்தை ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க என்னங்க அடுத்த வாரம் இன்றைக்கி நைட்டுங்க, இன்னைக்கு நைட்டு பேச்சுவார்த்தைங்க அப்படின்னு ட்ரம்ப் தனது எக்ஸலத்தில் போகிறாரு. நான் ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டுங்க, நான் ட்ரம்ப் கிரேட்டுன்னு நினச்சிட்டேங்க. ஏன்னா அவரோட ட்ரம்ப்போட ட்வீட்டு கூட காலையில் மதியம் சாயந்தரம் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது, கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஆனால் தமிழக அரசியல் நிலவரத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஊடகத்துறையும் மண்டை பிச்சுட்டு ஓட வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும், இந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடு, அங்கே ஒரு நியூஸ் கிடைக்குது பாரு, அதை போடு கவர் பண்ணு அப்படின்ற மாதிரி. இந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது மக்கள் பார்த்தாங்க, மேபி டிவி பார்த்துருப்பாங்க. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வெடிய ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டே இருக்கு. நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு செய்தி பார்க்குறவங்களுக்கு முற்றிலும் ஒரு புதுமையான செய்தி கிடைச்சிருக்கும். நம்ம இது நம்மளுக்கு இது கொஞ்சம் அனுபவமாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக நம்ம ட்ரம்ப் கிட்ட இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் தமிழக மக்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுல்ல, நம்ம பழகிட்டோம். அது நல்லா காலையில் ஒரு பேச்சு, இதோ சக்ஸஸ் வெற்றின்னுவாங்க, அப்புறம் பார்த்தா மறுபடியும் சாயந்தரம் சின்ன தாக்கல் நடத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரே 1 மணி நேரம் நீங்கள் டிவியை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் கேட்ட செய்திக்கும் மறுபடியும் கேட்ட செய்திக்கும் அப்படியே முற்றிலும் முரண்பாடாக இருக்கும். என்னப்பா அப்போ ஒரு செய்தி சொன்னாங்க, இதில் ஊடகங்கள் வர அந்த பக்கம் இந்த பக்கம் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் ரவிக்குமார் சோம்பு சேனலாம் வச்சு செய்யலாம் வாங்க, நல்லதாக இருக்குது, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நம்மளுக்கு இவங்க ஆட்சி வந்தால் தான் நல்லா இருக்கும், அவங்க ஆட்சி வரும் நல்லா இருந்தால் நம்ம நினச்சா தானே. அப்படியே ஜாலியாக ஃபன் மோடில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டு, ஆளுநர் 118 இது இருந்தால் உள்ள வாழல கேட்டு சாத்துன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம். அதனால ஃபன் மோடாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு இந்த சுச்சுவேஷன் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம ரவிக்குமார் சோமு சேனலில் பேசலாம். நம்ம
ஐநாவில் என்ன கேட்குறாங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்துங்க. ஏன்னா 2022க்கு முன்னாடி தான் வந்து அந்த உணவுப் பொருள்களோட விலையேற்றம் வந்து மக்களை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட மிக மோசமாக, அதாவது 5.9% அளவுக்கு ஏறி இருக்குது. வழக்கமாக 0.9 1.9% அளவுக்கு தான் வந்து ஏறி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, மிக அதிகமான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இது உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறைய ஏழ்மை நாடுகள்லாம் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்து வைத்திருக்காங்க. அதற்கு ட்ரம்ப் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வந்து பல ப்ளஸ் இருந்தது, பல நெகட்டிவ் இருந்தது. பட் நாங்கள் அதை ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணிட்டோம். பட் இன்னும் நாங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணுறது மட்டும்தான் அப்படியே வச்சுருக்கோம். நம்ம அது முடிவெடுக்க வேண்டியதாகும் தான். நீங்கள் நைட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அதனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சுடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இது இந்த மாதிரி பல நைட்டை நம்ம பார்த்துட்டோம். அதனால் இந்த நைட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஈரான் ஒரு வகையில் ரொம்ப டார்கெட்டடாக இருக்கிறாங்க. குர்திஷ் நிலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்திட்டே இருக்காங்க. தொடர்ந்து 3வது நாட்களாக நிறைய தாக்கல் நிகழ்த்துறாங்க. லைக் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் மாதிரி இவங்க குர்திஷ் நிலைகள் மீது நடத்துகிறாங்க. ஒருவேளை அமெரிக்கா அமைதியாக இருக்குன்னா உள்ள ஏதாவது ஊடுருவிப்பதற்கான அர்த்தங்கள் இருக்குமோ அப்படின்ற இன்னொரு கோணத்தில் ஈரான் வந்து எந்த ஊடுருவலும் இல்லாத வண்ணம் பாகிஸ்தான் சைட்லேருந்து சரி, அந்த பக்கம் ஈராக்குடைய எல்லை பகுதியிலிருந்து சரி ரொம்ப பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட கார்க்கு தீவு பக்கம் வந்து ஒரு சின்ன குண்டு வெடிப்பு நடந்ததாக பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் மாலை பதிவில் எதாவது கிடைக்கிறதா என்று. அதே போல் அமெரிக்காவில் லவுசியானாவில் ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அது ஆல்மோஸ்ட் 1,80,000 பேரல் க்ரூட் ஆயில் ஃபார் டெய்லியும் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஒன்று பற்றி எரிஞ்சிட்ருக்கு பெரிய அளவுக்கு. இது வந்து 4வது எண்ணெய் கிணறு அமெரிக்காவில். அதாவது வழக்கமாக உக்ரைன் வந்து அங்கே ரஷ்யா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் பார்த்தீங்கன்னா அது பிளான்டாக பண்ணுறது. பட் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. எங்கேயோ சம்திங் ஏதோ நடக்குது. ஒருவேளை ப்ரொடக்ஷன் யூனிட்டை அதிகம் பண்ணால் அம்மா எரியுதான்றது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் மர்மமாகவே இருக்குல்ல. ஏன் மற்ற நாட்டில் மட்டும் தான் மர்மமாக இருக்கணுமா, அமெரிக்காவுக்குள்ளே இருக்காதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து பார்க்க முடிகிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இப்போ ரஷ்யாவுக்கு போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி மிக முக்கியமான நாட்கள். இன்றைக்கி இரவு நேரத்தில் மேபி அறிவிப்பு போகிறதான்னு பார்க்கலாம். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து கண்டிப்பாக புட்டின் வந்து மே 9ஆம் தேதி அமைதிக்கான அறிவிப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதில் நல்லெண்ண அடிப்படையில் நான் தான் பேச்சுவார்த்தை நடத்தினா 1000 பிரிசனர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றிக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எத்தனை நாள் கைதிகளில் பரிமாறினதெல்லாம் யாரால? இல்லை ட்ரம்ப் அவர்கள்கிட்ட தான் கேட்குறேன், உங்ககிட்ட இல்லை, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்குறேன். நான் சொல்லி தான் 1000 கைதிகளை பரிமாறிக்கிறாங்கன்னா அப்போ இத்தனை நாள் அவங்க சிறை கைதிகளை பரிமாறிக்கிட்டாங்கன்னா அது யாரால? அது வழக்கமாக நடக்கிற நிகழ்வு. நீங்கள் சொல்லிலாம் இல்லை, நீங்கள் சொல்லனாலும் அது நடந்திருக்கும். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் புட்டின் கிட்ட பேசினேன், போர் நிறுத்தம் வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றாங்க. பட் இன்னைக்கு அவங்க சொல்லியிருந்தா கூட அங்கே ரஷ்யா பிடிக்கப்பட்ட பகுதியில் ஒரு 116 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ட்ரோன் ஃப்ரீயாக பறந்து ஆயுதங்கள் உள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு மெயின் பாத்தை வந்து அடிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அந்த பதிவுகளையும் தொடர்ந்து அந்த இடத்துல கண்ணுக்கு தென்படுகிறது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் ரஷ்யாவில் என்ன பிரச்சனைனா, தொடர்ந்து எண்ணெய் கிணறுகள்லாம் தாக்கல் நடத்துறதுனால அங்கே பொல்யூஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்கு. அடுத்தடுத்த நகரங்களுக்கு பரவி இருக்கிறது. அது சரியான முறையில் கையாளலாம் மக்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் தாக்கல் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது நடந்த மாதிரி தெரியல. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகிறது என்று பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ நிறைவு பகுதியில் அமெரிக்கா ஒவ்வொரு ஃபைலாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலியன்களோட ஃபைல் உங்களுக்கு நைட்டு இதை பற்றி பேசலாம். நம்ம அதற்கு ஈரான் தரப்பில் இப்போ ஈரானுடைய யுத்தத்தை டைவெர்ட் பண்ணணும், நீங்கள் ஏதாவது தாக்கல் நடத்துகிற திட்டமிடுறீங்களா இல்லை எப்ஸ்டீன் ஃபைலில் மறக்கிறதுக்காக வெளியிடுறீங்களான்னு நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க ஒன்று. இன்னொன்று வந்து ஹென்டா வைரஸ். அந்த ஹென்டா வைரஸ் வந்து கேனரி ஐலண்டு பக்கத்தில் ஸ்பெயினுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பெயின் வரைக்கும் வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டு இருந்தது. அந்த கப்பலில் வந்து ஹென்டா வைரஸ் பரவி அப்புறம் WHO வந்து பெரிய அளவுக்கு உள்ளே வந்தாங்க. அப்புறம் அதில் செக் பண்ணதில் அமெரிக்கர்கள் 17 பேர் இருக்காங்களாம். அதனால் அவங்க இப்போதைக்கு நாடு வர வேண்டாம், அங்கேயே நீங்கள் ஃபியூர் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பரவ ஆரம்பித்திருக்கிறதான்ற கோணத்துலையும் WHO வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறதுன்ட்டு. வடகொரியா மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கிம் ஜாங் அன் அவரோட உயிருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு நாடு ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி நாங்கள் அணுகுண்டு போட்டு போயிட்டே இருப்போம். ஏன் பாகிஸ்தான் மட்டும் தான் அணுகுண்டு போடுவாங்களா? அணுகுண்டு பாய்ஸ்
நாங்கள் போட மாட்டோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடகொரியா. பொறுத்திருந்து பார்க்கலாம். லெபனான் வந்து இன்னைக்கு காலையில் கிளைம் பண்ணியிருந்தாங்க, நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 50 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடத்தின தாக்குதலை விட நேற்று மிக அதிகமாக கிளைம் இருக்குது. அது இல்லாமல் ஹிஸ்போலா என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் தாக்குதலில் 30 இடங்களில் நாங்கள் டார்கெட் வச்சோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தாக்குதல் சற்று கடுமையாக தான் இருக்குது. உங்ககிட்ட நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் அது என்னுடைய தார்மீக பொறுப்புமே கூட. இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அந்த நீலக்கரில் க்ரீன் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இஸ்ரேல் அதாவது போர் விமானங்கள் மூலயமா தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகள். தினந்தோறும் இந்த மாதிரியான தாக்குதல்களை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சதன் லெபனான் பகுதியில் தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு குறி வைக்கிறாங்க. அதே போல் அந்த மஞ்சள் கலர் பகுதி இருக்கு இல்லையா, மஞ்சள் கலர் பகுதியில் இஸ்ரேலினுடைய படைகள் முன்னேறுகின்ற இடத்தெல்லாம் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலயமா ட்ரோன் தாக்கல் நிகழ்த்துறாங்க. அதனால் இவங்களால இடைமறிக்க முடியாமல் தடுமாறுறாங்க. சமீப காலமாக இஸ்ரேல் வந்து அவங்க வழக்கமாக ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்னா அது இடைமறித்திருப்பாங்க. பட் இது ஃபைபர் ஆப்டிக் மூலயமா நிகழ்த்துறதுனால எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு வந்து தாக்கல் நடத்துறது கொஞ்சம் தடுமாறதான் செய்கிறாங்க. அதனால் முன்னேறுகின்ற பகுதியில் லெபனான் தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேலுடைய படைகள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி மிக கடுமையாக சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அந்த பக்கம் நம்ம பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்று இருந்தா கூட, அதாவது ஈரான் அமெரிக்காவுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றா கூட அது இன்னும் 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு மேலே போகும் போல வளவளன்னு இழுத்துட்டு அதுக்குள்ள இங்கே லெபனான் தாங்குமா அப்படின்றது தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ஏன்னா இறப்புகள் அப்படின்றது வந்து சராசரியாகவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 20-30ன்றதை விட இப்போ 50 பேர் பக்கம் இருக்கிறாங்க ஒரு நாளை தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா. அது லெபனானும் அந்த கவலையை தெரிவித்திருக்கிறது. வழக்கமாக இந்த மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அவர்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தது, அதுவுமே சந்திக்கல, ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுதான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.